guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. என்னடா நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஆக போகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சில பல பர்சனல் ரீசன் அது வந்து இல்லாமல் எனக்கு வேறு ஆக்சிடென்ட் வேறு ஆச்சு கையில். ஸோ அதனால் வீடியோ போட முடியல, எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம கூட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா அது 155cc கிங் Yamaha R15 V3 தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2022 மாடலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓனர் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த R15 V3ல என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 155cc லிக்விட் கூல்டு 4 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 18.37 bhp at 10,000 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட டார்க் லெவல் பார்த்தீங்கன்னா 14.1 Nm ஆஃப் டார்க் அட் 8,500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே. கைஸ் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டூவல் சேனல் ஏபிஎஸில் வர மாடல் இது. ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 282 mm இருக்குது. அதே மாதிரி ரியரில் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் சைஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ் ஃப்ரண்ட் வீல் அலாய் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inches, அதே தான் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் ஆஃப் டயர்ஸும், பேக்கில் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 40 செக்ஷன் ஆஃப் டயர்ஸ் இருக்கும். பட் இதில் ஓனர் நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கா சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர்ஸ் போட்டுருக்காரு. இதில் யூஸ் பண்ணியிருக்க டயர் பார்த்தீங்கன்னா அப்போலோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் ஃப்ரண்ட்லேயும் அப்போலோ தான் இருக்குது, பேக்லேயும் அப்போலோ தான் இருக்குது. பட் இந்த வண்டி நீங்கள் ஸ்டாக்கில் வாங்கணுன்னா MRF டயர்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து அந்த டயர் ஃபுல்லாக தேஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்போலோ டயர்ஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம வந்து ஓனர்கிட்ட கேட்கலாம். ஸோ டயரோட கிரிப்னஸ் எப்படி இருக்குது ரோட்லன்ற மாதிரி. ஸோ அவர் ரிவ்யூ சொல்லுவார், பாருங்கள் வீடியோவில். கைஸ் இப்போ இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 142 kgs இருக்குது. அதே மாதிரி சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 mm சீட் ஹைட்டும், கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். வண்டி பார்த்தீங்கன்னா வெயிட்லாம் அவ்வளோ ஃபீல் ஆகலை, வண்டி பார்க்கறது இவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து கார்னரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சொல்லலாம் நம்ம கார்னரிங் பண்ணுறதுலேருந்து. கைஸ் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பற்றி பார்க்கலாம். ஸோ வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கீர் இண்டிகேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா RPM மீட்ரு, இங்கே ட்ரிப் மீட்டர் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்ரு, இங்கே ஃபியூல் இண்டிகேட்டர் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க லைட்ஸ் வருது, நியூட்ரலு, இன்ஜின் லைட்டு, ABS லைட் எல்லாமே காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட்டு, செலக்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இங்கே 2. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓனர் நிறைய இந்த ப்ளகின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஸோ என்னென்னு வந்து ஓனருக்கு நம்ம விசாரிப்போம். கைஸ் இப்போ வண்டியோட ஃபியூல் எக்கானமியை பற்றி பார்க்கலாம். ஸோ வண்டியில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது மைலேஜோட தருது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இது ஓட்டுற மாதிரி இருந்தால் ஒரு 45 to 50 மைலேஜ் கிடைக்குது. இல்லை நம்ம வந்து நல்லா அடித்து ஓட்டுற மாதிரி நல்லா முறுக்கி IRPMலே ஓட்டுற மாதிரி இருந்தால் 35 to 40 தான் ஃபியூல் எக்கானமி தருதுன்னு சொல்லிட்டு ஓனர் தான் சொன்னார். இந்த வண்டியோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஓனர் 2022ல் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 1,70,000 வந்திருக்கு. ஸோ 2023 தான் பார்த்தீங்கன்னா இந்த R15 V3 வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,90,000 கிட்ட வந்து ப்ரைஸு வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. கைஸ் இப்போ வண்டியோட லுக்கு அண்ட் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கா சொல்லிட்டு ஓனர் சொல்லுவார். இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு காலேஜ் மட்டும் எல்லாமே நாம தான் அவர் தான். அவர் என்னென்ன மாடிஃபிகேஷன் வண்டியில் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லுவார். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லுங்கள் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வைசர் மாற்றிருக்கேன். இது வந்து டபுள் பபிள் வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. வைசர் மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து விங்லெட், இது வந்து 2.0. ஆக்சுவலி வந்து 1.0 வந்து இங்கே வரையும் வரும். அது கொஞ்சம் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக உள்ளே வந்துடும் உங்களுக்கு. அதனால் வந்து விங்லெட் 2.0 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து DR. கைஸ் இப்போ இதாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பேட்டர்ன் இப்படி வந்து W மாதிரி அப்படி வந்து இது ஒரு வேணாம் லுக்கில் இருக்கும். ஸோ அதனால் இது மாற்றிருக்கேன். அடுத்து வந்து HJGயோட ஒரிஜினல் லைட் போட்டிருக்கேன், ஃபிட் பண்ணியிருக்கேன் நான் டபுள் சைடு. ஸோ இது நைட்டு நிஜமாகவே நல்லாவே பிரைட்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து யூனிக் பேட்டர்னாக இருக்கும். கொஞ்சம் டபுள் பேட்டர்னில் வரும். வெளியே வந்து ஒயிட்டாகவும் உள்ளே வந்து ஆரஞ்சு கலராகவும் இருக்கும். ஃப்ரேம் ஸ்லைட்டு மாற்றிருக்கேன். ஃப்ரேம் ஸ்லைட் வந்து கிராஷ் கார்டு மாதிரி போகாமல் இது வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து வரும் ஃப்ரேம் ஸ்லைட்டு.
இது வந்து நானாக யூனிக்காக ஸ்டிக்கர் பண்ணி டிஸ்க் போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலாக எப்போ வந்து ரிலீஸ் ஆச்சோ நான் அப்பயே போட்டுட்டேன். இது எனக்கு எந்த ப்ராப்ளம் கொடுக்கல. எனக்கு ஹைவேல வந்து வண்டி வாபிள் ஆகிற மாதிரி அது மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா ரெட் ரேஞ்சர்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டெயில் ட்ரேடிங் பண்ணிட்டாங்க மக்கள். ஸோ டெயில் ட்ரேடிங் பண்ணி ஆம்பிள் பைக்குன்னு மாற்றிருக்காங்க. இண்டிகேட்டர் மாற்றிருக்கேன். அது இண்டிகேட்டர் ஒரிஜினல் இண்டிகேட்டர் கேடிஎம் வருதா? ஆமாம். ஓகே, பஜாஜோட ஒரிஜினல் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் வேறு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க? வேறு அவ்வளோதான். முன்னாடி இதெல்லாம் போட்டுருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டேன். லைட்டும் எல்இடி லைட்டு போட்டுருந்தேன், அதுவும் எடுத்துட்டேன். அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்டிக்கரிங் அதை பற்றி மெயினாக பேசணும். ஓகே, இப்போ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டிக்கரை வந்து நானாக ஓனாக ரெடி பண்ணது. நானும் வந்து ஸ்டிக்கர் ஷாப் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தான். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஓனாக பண்ணது. நீங்கள் இப்போ மேபி வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்டிக்கரிங் R15 பண்ண மாதிரி. பட் ஆனால் வந்து நான் வண்டி எடுத்தோன்னா நான் வண்டி எடுத்தது வந்து 2022 ஜூனில் எடுத்து நான் 1 மந்த்லேயே வந்து நாங்கள் இந்த கிராஃபிக்ஸ் வந்து போட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். டேங்க் கவர் பண்ணி கைஸ், வண்டியில் வந்து கிராஃபிக் பார்த்தீங்கன்னா டேங்க்கு, சைடு ஃபெண்டர்ஸ் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. கைஸ், ஓனர் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அண்டர்பெலி வந்து கஸ்டமாக ஆட் பண்ணியிருக்காரு. அண்டர்பெலி வெர்ஷன் 4.1 ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா R15 சின்னதாக வரும் இங்கே அண்டர்பெலி. ஸோ கொஞ்சமாக வர மாதிரி வரும். பட் இதில் வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் லுக்கு தர சொல்ல ஒரு ஏரோடைனமிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வண்டி. கைஸ், இந்த வண்டியில் முக்கியமான ஒரு பகுதினா அந்த சீட்டு தான். நம்ம வந்து ரைடிங் கம்ஃபர்ட் தருது இந்த சீட்டு தான். என்னடா ஸ்டாக்கை விட இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஓனர் இதில் பார்த்தீங்கன்னா ஜெல் சீட் வந்து போட்டுக்காரு. இப்போதான் ரீசெண்டாக போட்டு வந்தார். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இது போட்டு எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா சொல்லிட்டு ஓனர்கிட்டே கேட்போம். ஓகே, ஆக்சுவலாக வந்து இது நான் வந்து கஸ்டமைஸாக வந்து நம்ம ஆட் பண்ணது தான். ஸ்டாக் சீட் மேலேயே வந்து ஜெல்லு போட்டு அதுக்கு மேலே 1 இன்ச் ஃபோம் போட்டு நம்ம சீட் வந்து கவர் பண்ணியாச்சு. அப்போ டோட்டலாக சீட் ஹைட் எவ்வளோ வருது? முன்னாடி வந்து 815 mm இருந்திருக்கும். இப்போ வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக கூட இருக்கும். சீட் ஹைட் வந்து முன்னாடி இருக்கிறதோட நம்ம கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து 2 காலுமே கீழே இருக்கும். இப்போ கரெக்டாக நான் இப்படி உட்காந்தேன்னா எனக்கு கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஸ் வரும் எனக்கு. இந்த ஜெல் சீட்டு எவ்வளோ போட்டிங்க? இதோட யூஸு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ரிவ்யூ? ஓகே, ஆக்சுவலாக நான் இங்கே வந்து சென்னை புதுப்பேட்டையில் தான் நான் போட்டேன். ஜெல்லோட ரேட்டு வந்து நான் ஹை குவாலிட்டி தான் போட்டேன். ஜெல்லோட ரேட்டு வந்து 2.5 வருது, அதாவது 2500 வருது. அதுக்கு மேலே வந்து 1 இன்ச் ஃபோம் ஆட் பண்ணியிருக்கேன். சீட் கவர் மாற்றிருக்கேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு 3K ஆச்சு. 3K ஆச்சு. பின்னாடி வந்து சீட் கவர் மாற்றிருக்கேன். பின் சீட் உங்களுக்கு தெரியும் R15 V3 பின்னாடி தனி சீட்டு, முன்னாடி தனி சீட்டு. ஸோ பின்னாடி வந்து நான் ஜெல் சீட் போடலை, ஏன்னா எனக்கு அவசியம் இல்லை. பின்னாடி நான் அதிகபட்சம் வந்து நான் பில்லியன் ஏற்ற மாட்டேன். ஃப்ரண்ட் நான் மட்டும்தான் ரைட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பின்னாடி வந்து ஜெல் எனக்கு தேவையில்லாதனால 1 இன்ச் ஃபோம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கைஸ், இந்த வண்டியோட ஜெல் சீட்டோட குஷனிங் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ குஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, உட்கார ஃபீலும் இல்லை. ரொம்ப தூரம் லாங் ரைடு போனாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வலிக்கிற மாதிரி இருக்காது. நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். ரைடிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ படுத்துருக்கேன், நிமிர்ந்தெல்லாம் இப்படி நின்றுட்டுருக்கேன். நான் என் வண்டி இப்படி தான் ஓட்டுவேன். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ படுக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓனர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஹேண்டில் பார்ஸ். அப்போ கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோவாக இருக்கிறது. ஏன் இது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேக்கட் பைக் ஓட்டியே பழக்கமாகிடுச்சு. அதனாலே தான் இப்படி தெரியுதுன்னு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சு ஓட்டிருக்காங்கன்னா ஒன்றுமே ஃபீல் ஆகும், ஈஸியாக தான் இருக்காங்க. ரொம்ப படுத்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மாடலாம் பர்ஃபெக்டாக இருக்கு. வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் ஓனர் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்போலோ டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு. அந்த டயரோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எங்கன்னா போய்ட்டு கார்னரிங் பண்ண முடிஞ்சா பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா V3 2022 மாடல். இது 2023. இதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து தான் வந்து ஸ்டாப் பண்ணாங்க V3. நல்லா இருக்கும் மக்களே. அதை கட்டடிக்கிறதுமா வண்டி பாருங்க. இதை பாருங்க, VVA டெக்னாலஜின்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஜின் இன்னும் நல்ல கம்ப்ரெஷனை கொடுத்து இன்னும் நல்ல பவரை நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். லோ ஆர்பிஎம்ல
பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த பிபிஏ யூஸ் ஆகுது. 70 அப்புறம் போனாலே பிபிஏ ஆகுது. மாதிரி இருக்கு வண்டி வேற லெவலு. அதே மாதிரி ஓனருமே பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காரு எல்சியோட கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. எனக்கு ஸ்டாக் சீட்டில் வச்சுன்னா ஓட்டினேன் பட்டு அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் எல்சிட் போட்டு ஒன்றும் நல்லா இருக்கு கம்பெனிஸ்லாம். அப்புறம் வண்டியோட ஹேண்டில் ஈஸியாக கட் எடுத்து போக முடியும். இந்த வண்டி வந்து டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிட்ட போகும். 155 அப்படி போகும் மக்களே. இப்போ இது ஒரு 155 சிசியாக இருந்தாலும் 155 டாப் ஸ்பீடு போகுதுன்னா அப்போ இந்த வண்டியோட பவர் பார்த்துக்கோங்க. இப்போவே நான் எவ்வளோ காரில் இது கட்டடிச்சு ஓட்டுறேன். இவ்வளோ கட்டடிச்சு ஓட்டும் போது டயர் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. அப்புறம் டயர் சூப்பராக இருக்குது மக்களே. ஆனால் நான் இப்போ வந்து டாப் ஸ்பீடில் செக் பண்ண போகிறது ஒன்றும் கிடையாது. நான் சும்மா நார்மலாக பைக்கை ஓட்டுறது எப்படி இருக்குன்றதை இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதை சொல்லிகிட்டு இருக்கேன். நார்மலாக பைக் ஓட்டுறது எப்படி இருக்குன்னு. இன்ஃபர்டைன்மெண்ட்டில் என்னென்ன தெரியுது பார்த்தீங்கன்னா கீர் இண்டிகேட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, கிலோமீட்ரு, பெட்ரோல் இண்டிகேட்ரு, அப்புறம் இந்த இண்டிகேட்டர் தெரியுது. தெரிஞ்சுட்டேன். பார்த்தீங்க ஒரே ட்ராக்கில் கொடுத்துருப்பேன். பாடுறது வண்டி எனக்கு இந்த வண்டியை நான் வந்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறேன்னா இன்னும் ஒரு ஐஎஸ்சிசி பைக்ஸில் ஓடனா அப்போ எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகும் பார்த்துக்கோங்க. இந்த வண்டியை எனக்கு வந்து அவ்வளோ கண்டினியூஸாக இருக்குது. இப்போ தான் இந்த வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை. ரொம்ப நாளாக நம்மளுக்கு இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே இருக்க சுவிட்செலாம் பார்த்தீங்கன்னா அசாடுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து ஐபிஎம் ஹெட்லைட் போகிறதுக்கு. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் இருக்குது. அந்த டெவில் லுக்கில் டிஆர்எஸ் போட்டிருக்காரு ஓனரு. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டூராக சொல்லலாம் இந்த வண்டியை. இப்போ சேனலில் அதிகமாக வீடியோ வராத காரணம் ஒரு 3 மாதம் ஆகுது நம்ம சேனலில் வீடியோ வந்து. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, பைக் ஆக்சிடென்ட். அது இல்லாமல் நம்ம வந்து புதுசாக பிஜி படிக்கிறதுக்கு நம்ம காலேஜ் போயிருக்கோம். அது பிஜி படிக்கிறது காலேஜ் மேலே போகவே என்னால் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட முடியல. வீடியோ போட வீடியோ போட முடியும். என்னால் ஷூட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு. ஏன்னா காலேஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் முடியும். அதுக்கப்புறம் போய்ட்டு ஷூட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப இரிக்கணும். அது ஒரு சன்லைட் பிரச்சனை இருந்தது எனக்கு. இந்த விளாகே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் தள்ளி போச்சு சன்லைட்டால். அவ்வளோ நாள் நம்மளுக்கு சன்லைட் அமையலை. நல்லா இருக்கு இந்த வண்டி. ஆனால் உள்ளே கட்டடி போடணும்னு வச்சுக்கோங்க. அதை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டா இன்னும் வந்து கட்டடிக்கு ஈஸியாக இருக்கும் வண்டி. இப்போ ஓனர் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தார். ஊருக்கு போயிட்டு அதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு ஒரு 140 சம்திங் விட்டுருக்காரு. வீடியோலே வந்திருப்பார். யார் ஓனர் உங்களுக்கு தெரியும். என்னோட கேஷ் கொடுத்தவர். அவருக்கு பிடிச்ச மாதிரி வண்டி சூப்பராக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அடுத்தது என்ன வண்டி போடலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டியூக்கு 250 டியூ 390 வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன உங்களுக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடல. நான் அரேஞ்ச் பண்ணி போட முடிஞ்சால் நான் போடுறாங்க. அதனால் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன் அதை அரேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு. ஐஸ் Oh my god, guys, பண்ணவே முடியாது. கேட்டு போய்க்கிறதுனால வண்டி அவனுக்கு சொந்த பேச்சு கேட்டுக்கு மக்கள். இது சொந்த பேச்சு கேட்டுக்கு எப்படி பண்ணுறது அவங்களுக்கு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா பிஜே டெக்
நல்லா பாருங்க. இங்கே ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணிக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இடிக்குது பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருந்தாலும் இந்த இடம் இந்த ஹேண்டில் பார் கீழே இடிக்குது. இதுதான் ஹேண்டில் பார் ரைஸ் பண்ண இருக்க பிரச்சனை. திருப்பி போய் சாமி இது பண்ணுவோம் அந்த இடத்துல. சாமி இது பண்ணிட்டு இந்த விழாவை முடிப்போம் மக்களே. சாரி பார்த்து லேட் வீடியோ கால் என்னால் போட முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சீக்கிரமாக போட்டிருக்கேன். ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் அப்படி மாற்றிக்கிச்சு. நாம தானே நீங்கள் கீழே அந்த லெவல் பவர் எனக்கு பண்ண. இப்போ நான் வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா மண்டலூரில் இருக்கேன். மண்டலூர் இது எங்கள் காலேஜ் ட்ரெஸ்ஸட் காலேஜில் நான் ட்ரெஸ்ஸில் தான் படிக்கிறேன். வண்டி நல்லாவே இருக்கு மக்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. எனக்கு இப்போ பேக் பெயின் வலிக்குதான் கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு வலிக்கலை. பட் சின்னதாக ஒரு இது இருக்குது எனக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பின்னால் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் பைக்கே ஓட்டாமல் இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறதுனால எனக்கு அந்த ஃபீல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஸ்டைலில் ஒரு மாதிரி லைட்டாக தெரியுது. ஆனால் வந்து வண்டி வந்து ஆனால் அந்த வண்டி லைட்டாக தெரியுது எனக்கு. நான் ஸ்போர்ட்ஸ் பைக் அவ்வளோ பழக்கம் இல்லாதனால எனக்கு ஃபீல் ஆகுது. வேறு எதுவுமே இல்லை எனக்கு. விட்டாங்களா இதாங்க காலேஜ். இப்போ அப்படியே ஒரு டாட்டா கொடுத்து பார்ப்போம்மா எவ்வளோ போகுது. அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு நம்ப முடியல மக்களே. இது வண்டி அப்படி பேய் மாதிரி பறக்குது. புரியுதா? மிக ரொம்ப அழுக்கா இருக்குல்ல. ஓகே இப்போ பர்ஃபெக்டாக தெரியுதா? இப்போ நம்ம வந்து டாபிக் ஜூஸ் போக போகிறோம். எனக்கு வண்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு ஓட்டுறதுக்கு. நல்லா கான்ஃபிடென்ஸாக இருக்குது மக்களே. எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன் நான் அந்த வண்டி ஓட்டும் போது. யூட்டன் அடிக்கணும் காய். காமிட்டு பாருங்க 49.1. இந்த மாதிரி நினச்சி ஓட்டுறதுக்கே 49 மைலேஜ் தான் இருக்குது. இன்னும் நான் பாரு ஸ்லோவாக எக்கனாமிக்கே ஓட்டினா எவ்வளோ ஸ்பீடு மைலேஜ் தான் ஒரு 80 இல்லை 70 மெயின்டைன் பண்ணி ஓட்டு வச்சுங்க. ஹைவேல பர்ஃபெக்ட் மைலேஜ் தரும் இந்த வண்டி. யூட்டன் அடிச்சுக்கோம். யூட்டன் அடிக்கிறது ரொம்ப தூரம் நினச்சி மக்களே. பக்கத்துலேயே இருக்குது பரவாயில்ல. ஆர்பிஎம் மேலே வந்து நமக்கு வந்து கரெக்டாக 7000 ஆர்பிஎம்ல வந்து நமக்கு நல்லா 120 மேலே நான் இப்போ வண்டியை ஓட்ட விரும்பலை. அதுக்கு மேலே நல்லாவே போகும். நான் 120 மேலே ஆனால் போக விரும்பலை. நான் எல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து என்ன சொல்லலை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேறு யாருன்னா இந்த வண்டியை பார்த்து பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணாதே பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Nandi Vlogs.